ஒரு வண்டி சீஸ் பண்ண எவ்வளவு கொடுப்பாங்க? 10,000 ரூபாய். 50,000 ரூபாய் தரேன். அண்ணே 200 ரூபா மட்டும் கொடுத்தா போதும்ண்ணே. ஊருக்கு போன உடனே உங்க அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறோம்ண்ணே. ஏப்பா தம்பி, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? காசு இல்லைன்னு சும்மா 800 கூட 1000 கூட நீனு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வைப்பா போன. நான் ரோட்ல நிக்கிறேனே, கொஞ்சம் மனசு வை. ஹலோ, என்னது திருடிட்டான்? ஆஃப் பண்ணணும்னா ஆளை க்ளோஸ் பண்ணணும்னு அர்த்தம்டா முட்டாள். சரி சரி, நீ ஒரு தொடர் நடிக்கி, உனக்கு அதெல்லாம் சரியா வராது. நீ என்ன பண்றேன்னா அவன் அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி வை. அவன் வந்து அவன் சங்கு அறுத்துறான். நீங்கள் அழைக்கும் நம்பர் தற்போது அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நைட்டுக்குள்ள எப்படியாவது அந்த புரோக்கரை கண்டுபிடிச்சு வீட்டை பாத்துருவோம். முதல்ல ஏதாவது சாப்பிடு, போயிட்டு ஏதாவது வாங்கி வந்துடுறேன். இப்ப சந்தோஷமா உனக்கு? தானே நீ ஆசைப்பட்ட? சும்மா சொன்ன நம்ம சேட்டு தூக்க மாட்டான்னு சொன்னேல, பாத்தியா எவ்வளவு பேர் ஆப்பா வச்சானு. பணம்டா, பணம் இல்லைன்னா நம்ம நாய் கூட மதிக்காது. நமக்குன்னு இருந்த ஒரே வண்டி அதுவும் போச்சு. எப்ப அந்த சனியனை பாத்தியோ அப்பயே எல்லாம் முடிஞ்சுதுடா. வாய மூடுறா. என்னயா சார், நான் பேசிக்கிறேன் சார். நீங்க போங்க சார், போங்க. கடுப்புல இருக்க அந்த தேசத்துக்கு போயிரு. ஒரு வாட்டி என் பொண்ணை பத்தி தப்பா பேசுனா நான் கொலைகாரன் ஆயிடுவேன். டென்ஷன்ல பேசிக்கிறீங்க, நீங்க விடுங்க சார். யாருக்கு இல்ல டென்ஷன்? எனக்கு இல்ல டென்ஷன். உங்க சனியை பிடிச்ச வண்டியில ஏறனதால வீடு கிடைக்கல நான் சொன்னேன். ஏன் சொல்ல கரெக்ட்டா பேசுறேன் சார். முதல்ல உங்களை கூப்பிட்டு போங்க சார். டேய் டேய் பாப்பா பேசுறான் பேச்சு. நீ போமா நீ. இங்க வாடா சார். என்னடா உங்க பேக்க விட்டுட்டு போறீங்க? அது எந்திலடா. இப்ப இது ரொம்ப முக்கியம். டேய் 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 டேய். உன் பையில என்ன தூக்க மாட்டே? ஏடா நீ ஒண்ணு சொன்ன கேடியா? வளைச்சு காசு ஓட்ட மாட்டேங்குது, விட்டு வாப்பா. ஒரு கைய பிடிக்க சொன்னா கரெக்ட்டா பேசிட்டு இருக்க. எனக்குன்னு வந்து வாட்சிருக்கு பாரு. உடா பையா. இது வாடா விட்டுறோம். அதான் நம்மள்து இல்ல. திருவா காசுல திரும்ப நிக்கிறோம். நம்பிட்டு பணத்தை விட்டுற சொல்றியா? அதாரா அந்த பணத்துல நம்ம பேர் எழுதல. புரியுதா? எவ்வளவு பணமா? எவ்வளவு பணமா? இனிமே நம்ம கோடீஸ்வரமா? அப்பா பிரச்சனை முடிஞ்சது. வாடா போயிடலாம். போய் ஆட்டோ கூட்டு போடா. இருக்கேங்க, தைரியமா இருங்க. பணத்தை கூட நான் கிளம்புறேன். அழுகாதீங்க. எங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. எல்லாம் வரக்கூடாது, அங்க போய் உட்காருங்க. அழுகாதீங்க, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. எனக்கு இருக்கிற ஒரே சொந்த அப்பா மட்டும்தான்.
அம்மா முகத்தை பார்த்தது கூட இல்ல. அவங்க வாழ்ந்த எடுத்து பார்க்கணும்னு அப்பா கிட்ட எத்தனை முறை கேட்டிருப்பேன் தெரியுமா? ஆனா ஒவ்வொரு முறையும் மெட்ராஸ் போய் வாழ்ந்து காட்டுறேன்னு வீரப்பா ஊரை விட்டு வந்துட்டேமா. கோடீஸ்வரன் ஆகாம அந்த மண்ணில் காலை வைக்க மாட்டேன்னு தட்டி கழிச்சிட்டாரு. சரி, அவரால் முடியாட்டியும் நானாவது நல்லா சம்பாதிச்சு அப்பாவை திரும்ப ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசையா இருந்தேன். அதுக்குள்ளவே இப்படி ஆயிடுச்சு. ஏங்க அவருக்கு ஒன்றும் ஆகாதுங்க, அழுகாதீங்க. அப்பாவுக்கு என்னாச்சு டாக்டர்? ஹார்ட் அட்டாக்மா. உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா டாக்டர்? கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான். உயிரை காப்பாற்றணும்னா குறைஞ்சபட்சம் 4 லட்சமாவது ஆகும். உங்களால் கட்ட முடியுமா? கட்டிடுவோம் டாக்டர். டேய் குடா. டேய் எங்கடா ஆற சொல்றேன்? டேய் எடுக்காதடா. எதுக்குடா எடுக்க வேணாம்? இங்கே வேணாம், பின்னால பாரு. मुझे 2 हफ्तों का टाइम दीजिए, मैं आपके पैसे जल्दी लौटा दूंगा। ஏய் அவனை கேளுடா. கேளு தம்பி. பாத்ரூம் எங்கிட்ட இருக்கு? ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட். இடத்த காட்டு பணம் தரேனே, இப்போ ஆளை பிடிக்கணுங்கிற. சரி, பார்ட்டி நம்பர் இருக்கு, பேசுவோம். டேய் போனா பத்ரா. என்னையா ஏன் போனே கட் பண்ற? மேட்ரு அவங்க கைக்கு போயிருச்சு. எது மேட்ரா? கஞ்சாவா அப்படின்னா ஹீரோயினா? கெராயினா? சேட்டு, அந்த பசங்க என்ன வேலையா கோயம்பேடு வந்தாங்க? மார்க்கெட்டுக்கு ஏதோ லோடு இறக்க வந்ததா சொன்னானுங்க. தேடி லோடு எங்க வரும்? ஹலோ. சேட்டு, கடை நம்பர் என்ன சொன்ன? கடை நம்பர் நான் எப்பா சொன்னேன்? கோயம்பேடு மார்க்கெட் தானே சொன்னேன். சரி விடு, நானே பாத்துக்கிறேன். ஏங்க லைன்ல வாங்க சார், அவசரம். எங்களுக்கு தான் அர்ஜென்ட், ப்ளீஸ் லைன்ல வாங்க. அவனுக்கு நேத்தானுங்க பூசா வந்தானுங்க. சரி, வந்ததும் லோடு இறக்கிட்டு போயிட்டானுங்க. மத்தியானமா ஃபோன் பண்ணி ஒரு 8 ரூபா பணம் கேட்டேன்னா இல்லைன்னு சொல்லிட்டேங்க. வேற ஒன்றும் தெரியலங்க. நீங்க ஏதாவது புதுசா லோடு பிடிச்சி கொடுத்தீங்களா? இல்லைங்க. வாங்கியாச்சு, வாங்க. வந்துட்டாங்க. இம்புட்டு நேரம்டா. சீக்கிரம் கொடுங்க. வாங்கியாச்சுல. ஹலோ. என்னாச்சு? கிடைக்கல, தேடிட்டு இருக்கேன். தேடாதீங்க, நேரம் எடுத்துக்காது. அப்புறம் உன் ஃபேமிலியை தேட வேண்டியதாக போயிடும். உன் பணம் 1 ரூபாய் குறையாம வந்து சேரும். பேங்க்ல அக்யூஸ்ட் உன போடுற ரிப்போர்ட் வந்துருக்கு சார். நீங்க போங்க, தேவைப்பட்டா கூப்பிடுறேன். சரி, வரேன் சார். ஃபிங்கர் பிரிண்ட் தெரியக்கூடாதுக்காக பில்டிங் பூரா ஜிப்சம் பவுடர் தூவிருக்கான். பலே கில்லாடியா இருப்பான் போல இருக்கு சார் அவன். எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சிக்காமலா போயிடுவான். எனக்கு என் 1 ரூபாய் வேணும். 1 ரூபாய் இல்லைங்க, 2 5 தான் இருக்கே.
அப்போ 2 ரூபா கொடு. 1 ரூபாய்க்கு எவ்வளோ பேசுற? சரியான அல்பம் பரப்ப போல இருக்கேன். என் பணம் 1 ரூபானாலும் நான் விட மாட்டேன். ரூபாய்க்கே மண்டையை உடைக்கிறான். 50,000 அவ்வளவுதானா? நம்ம கிட்ட முடியுமா? ஆமா, ரொம்ப நேரமா அந்த சோப்பு டப்பாவே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியே, என்னது இது? டிரான்ஸ்மிட்டரோட ரிசீவர். அப்படின்னா காணாம போன பொருள் 100 மீட்டருக்குள்ள எங்க இருந்தாலும் காட்டி கொடுத்துரும். அப்படியே காட்டி கொடுக்கல? ஐடியா. இந்த சோப்பு டப்பா காட்டி கொடுக்கல, இந்த டப்பாவுக்குள்ள இருக்கிற பரையன் காட்டி கொடுத்துருச்சு. பண்ணிட்டு இருப்ப. எப்படி என்கிட்ட மாட்டுறாங்கன்னு மட்டும் பாரு. அப்பாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? நல்லா இருக்காருமா. இஸ் ஆல் ரைட். போய் பாருங்க. மறுபடியும் ஏன் இங்க வந்தேன்னு பாக்குறியா? இறங்க சொல்றேன். பொருளை விட்டுட்டு போனவன் அதை எடுக்கிறதுக்கு இங்க வந்துதான் ஆகணும். நீ என்ன செய்யற? காரை எடுத்துட்டு போய் பில்லருக்கு பின்னால நிப்பாட்டிட்டு நீ அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிற. நான் என்ன செய்யறேன்? இங்கேயே மறைஞ்சிருந்து அவன் வந்த உடனே லவக்குன்னு பிடிச்சுக்கிறேன். பேட் ஐடியா இருக்கா? அப்போ ஓ ரூட்லயே போவான். யோ, இப்படி கும்பலா நிக்க வச்சா எப்படியா? ஓவர்டா காட்டியா? இவன் இல்லைங்க சார். இல்ல சார். அனுப்பியா? போடா போடா. சார் சார், அதை நீங்க சாப்பிடக்கூடாது. பணமும் சந்தோஷமா பரம விரோதிங்கிறது கரெக்டாக தான் இருக்கு. எல்லாம் இருக்கு, சாப்பிடக்கூடாதுன்றீங்க. நல்லா சாப்பிடுமா. என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ரிச்சி சீட்ல 50% டிஸ்கவுண்ட்ல 1க்கு 10 வாங்கி கொடுத்துருப்பேன். உனக்குன்னு பிரியாவே வாங்கி கொடுத்துருப்பியா? என் டயத்தையே வேஸ்ட் பண்ணிட்டிய. இது ஆவறது இல்ல. என் பணத்தை கூட நான் கிளம்புறேன். பணத்தை கேட்ட உன்ன கிளம்பிட்டா ஒரு சாப்பாடுக்கு அப்புறமா கரெக்ட் உள்ள போய் சாப்பிடுவோம். சாப்பாடு அவனை விட்டு நம்ம சாப்பிட்டுருவான். கக்கூசு அப்பா. ஏய், அறிவில்ல முண்டா. ஹலோ,
பில்லு இது பில்லா? இன்னும் சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள பில்லா? யோ, என்ன அவங்கள தேட சொல்லிட்டு அந்த கேப்ல நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டாங்க என்னை சார். விட பயங்கரமான ஆளா இருக்கியா நீயே? இது அதுக்காக இல்ல. வேற நிப்பாட்டு நிப்பாட்டு, திருட்டு பயல. கண்டுபிடிச்சல, கொஞ்சம் பின்னால வாப்பா. நிப்பாட்டு. இல்லப்பா, அந்த 4 பேர்ல ஒருத்தன் உசரமா ஒன்ன மாதிரியே இருந்தான். அவன் நினைச்சிட்டேன். கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஸ்டாப். இவனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த விண்டோ, அடுத்த விண்டோ. கலவாணி பசங்க காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணி என்ன ஏமாத்திட்டாங்க. அடுத்த விண்டோ, அடுத்த விண்டோ. கேமரா அது இருந்தா கவரேஜ் ஆகும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. எங்க போயிட போறாங்க? சேட்டை வச்சு பிடிக்கிற மாதிரி. ஹலோ, சேட்டை, இந்த பரணி பாபு எந்த ஊர் பசங்க? அவனுங்க ஊருக்கு தேடிதான். ஆமா, எதுக்கு அவங்களே நோடி நோடி கேட்டுட்டு இருக்க? சரி சேட்டை, காரணம் கேட்டா கட் பண்றான். வண்டியை ஸ்ட்ரைட்டா தேனிக்கு விட. மருது வந்திருக்கிறது யாரு? குங்குமராசனா? ஆமா. பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சியா? கடங்காரனா ஊரை விட்டு போனான், இப்ப கார்ல வந்து இறக்குறான். பார்த்து போங்க சார். அக்கா நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கா. அமைப்பா இருக்கியா? வீடுகள்லாம் பாத்தியா? ராஜா கிட்ட நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அவரு பொண்ணு போல இருக்கு. பாத்தியா எவ்வளவு அவசரமா வளர்ந்துட்டான்னு? ஆமாக்கா. இதான் நம்ம வீடு. இந்த வீடா சார்? இந்த வீட்லயா பண்ண பிறந்த? ஆமாம்மா. உள்ள போய் பார்க்கலாமாப்பா? பூட்டி இருக்கேம்மா. தம்பி, இந்த வீட்டுக்காரங்க எங்க? யார் அவங்களா? மூணாறுல பையனுக்கு வேலை கிடைச்சிச்சு, அதனால தேவிகுளத்துல போய் குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டாங்க. தேவிகுளத்துல எங்க? போயிட்டு வாங்க. வரட்டுங்களா? உங்க மக பிறந்த வீட்டை வாங்கிட்டீங்க. குங்குமராசன் 10 லட்சம் ரூபாய் வீட்டை 20 லட்சத்துக்கு வாங்கிட்டானா? ஆமாண்ணே, ஊரு முழுக்க அவர் பத்தானே பெருமையா பேசிட்டு இருக்கு. நீங்க கொடுங்கண்ணே. சார் முன்னால முடி இப்படிதான் சார் இருக்கும். இப்ப சொல்லு ஏயா, வாடகைக்கு வரதுக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் கண்டிப்பா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் ஆகணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு சொல்லியிருக்கோம். அதான் அக்ரிமெண்ட்ல அட்ரஸ் இருக்குதுன்னு ஏமாந்து விட்டுட்டேன் சார். இருந்துச்சு எங்க? கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டு. ஏன்யா உயிரை வாங்குறீங்க? எவிடன்ஸ் இது வரைக்கும் ஒரு குண்டூசி கூட கிடைக்கல. புடி புடினா போலீஸ் என்ன மந்திரவாதியா? வெத்தலையில மை தடவி பார்த்து எங்க இருக்க நமக்குன்னு போய் பிடிக்கிறதுக்கு. சார் மூக்கு இப்படிதான் சார் இருக்கும். நல்லா பார்த்து சொல்லியா, எங்களுக்கு இருக்கிற ஒரே ஐ விட்னஸ் நீதான். சார் இவனே தான் சார். என்ன வீட்டுக்கு வந்துட்டேன்? இங்கெல்லாம் வரலையா? வேற எங்க சைடு போயிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு வீடுன்னு எதுவும் இல்லை.
எதுக்கு லாரி ஸ்டாண்ட்ல போய் விசாரிங்க வா